இன்னைக்கு எபிசோடில் போலீஸ்காரர் மீனாவுக்காக எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி ஏன் முன்னாடியே இதை சொல்லலைன்னு கேட்குறாரு. சார், இந்த உண்மை அருணுக்கு முன்னாடியே தெரியும், அவர் தான் சார் எதையும் சொல்ல வேண்டான்னு சொல்லி மறைக்க சொல்லிட்டார் சார் அப்படின்ட்டு. அவன் சொன்னேன் நீ கேபி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அருண்கிட்ட போகிற ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு முன்வரதுக்காக போலீஸ் ஸ்டேஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? தப்பு இல்லையா? இன்னும் காரோட பிரேக் பிடிக்கலைங்கிறது கோர்ட்டுக்கு போன அப்புறம் தெரிஞ்சிருந்தா உன்னோட யூனிஃபார்மே போயிருக்கும். அதை புரிஞ்சுக்கோயா. இப்போ ஸ்டேஷனோட கட்டுப்பாட்டையும் நீ அசிங்கப்படுத்திட்டிய அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாரு. அடுத்து மீனாங்கிட்ட வர்றார். கார் சாவியை வாங்கிட்டு போமா, இனிமேல் உன் புருஷன் இந்த மாதிரி வம்புக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி கல்லெடுத்து எறிகிற வேலையெல்லாம் வச்சுட்டா உள்ளே தூக்கி போட்டுருவேன். இந்த ஒரு வாட்டி அவன் அருண் பண்ண தப்புக்காகவும் சேர்த்து இவனுக்கு மன்னிச்சு விட்ருக்கேன், அடுத்த வாட்டி மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி கார் சாவியை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. மீனா போலீஸ்கார்ட்ட வர்றாரு. சார், சாவியை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறார், உன்னோட பொண்டாட்டி ரொம்ப நல்லவப்பா, அவளால் தான் அவளோட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறவங்க இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனால் அவன் பொண்டாட்டி அந்த நேரத்துலையும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணான். அதனால தான் நான் அந்த சாவியை கொடுத்தேன். சாவியை இந்த உண்மையை சொல்கிறதுக்கும் நான் ஒப்புக்கிட்ட மனசு வந்ததுப்பா. அதனால் நீ இனிமேல் இந்த மாதிரி வம்பு பண்ணாதப்பான்னு சொல்லி பொறுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சாவியை வாங்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வெளியே வந்த உடனே மீனா, நீ உன் வண்டியில் வர வேண்டாம், என் கூட காரில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கார் சாவியை எடுத்துகிட்டு போய் காரை ஓப்பன் பண்ணவுமே அதில் ஸ்டீரிங்கில் சாஞ்சிட்டு அழுகுறாரு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாரு. மீனாவை எதுவும் நினச்சி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனா முன்னால் தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப நல்லவ அப்படின்ட்டு, நீங்களும் ரொம்ப நல்லவர் தான், நம்ம நேரம் சரியில்லாதனால இப்படி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம வீட்டில் போய் சொல்லலாம் அந்த விஷயத்தன்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க, கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கூப்பிட்றாரு முத்து எல்லாரையும். எல்லாரும் வராங்க. அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா சாவி கிடச்சிருச்சுப்பா, மீனாவால் தான், நான் சொன்னது உண்மைதான்ப்பா, கார் பிரேக் பிடிக்காததுனால தான் இந்த பிரச்சனைன்றது தெரிஞ்சிருச்சு, போலீஸ்கார் சொல்லிட்டாரு அப்படின்னாலும் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ எப்போவுமே ரொம்ப நல்லவன்தான்ப்பா, உனக்கு நல்லது தான் நடக்கும்னு நான் சொன்னல, அது மாதிரி நடந்துச்சு பற்றியா அப்படின்றாரு. அப்பா, நான் சொன்ன மாதிரியே இந்த பிரேக் பிடிக்காததுக்கு காரணம் வேணும்னே பிரேக்கை கட் பண்ணியிருக்காங்க, தானாகவே அது அந்த மாதிரி ஆகலை. முந்தின நாள் வரைக்கும் நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது கார் சாவியை நம்ம வீட்டிலேருந்து யாரோ எடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. வேண்டாதவங்க யாரோ இந்த பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது யாருப்பா, நம்ம வீட்டிலேருந்து யாரும் அந்த மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லைப்பா, நம்ம வீட்டில் தான் எடுத்து கொடுக்கணும், வெளியில் நான் எங்கேயுமே பேக்கெட்டில் தான் சாவியை போட்டிருப்பேன், யார்கிட்டையுமே தர்றதில்லை, கார் பக்கத்துலேயே தான் இருப்பேன், அப்புறம் எப்படிப்பா அந்த மாதிரி ஆகும், வெளியில் ஆகலை, வீட்டில் வந்தப்பறம் தான் ஆகிருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும். சரிப்பா பார்க்கலாம், வீட்டில் யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, வெளியிலேருந்து தான் யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும் சாவி, என்ன நைட்டில் யாருப்பா எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு பதட்டம் ஆயிடுது. நீ பண்ணுற வம்பு பண்ணுறேன்ட்டு நான் உங்களை திட்டுவேன், அதுக்காக நான் அவ்வளோ பெரிய குடும்பக்காரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை அப்படி நினைக்கலம்மா, நீங்கள் வம்புத்தனம் பண்ணுவீங்க, ஆனால் எனக்கு உள்ளே அனுப்புகிற அளவுக்குலாம் மோசமானவங்க கிடையாதுன்ட்டு நீங்கள் சொல்லாட்டி கூட எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. சந்தோஷத்தில் கொஞ்சம் கண்ணீர் கூட வருது. அடுத்து மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ், நான் பெரிய பிஸ்னஸ்மேன்டா, உன்னை பற்றிலாம் நான் ஏன் நினைக்க போகிறேன் அப்படின்னு பதறாரு. அப்போ கூட உடனே ரவி சிரிக்கிறாரு, அவன் அவ்வளோ மோசமானவன் கிடையாதுடா, வேற யாரோ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்ததாக ரோஹிணியை பார்க்குறாரு. ரோஹிணியை பார்க்கவுமே ரோஹிணிக்கு டென்ஷன் ஆகிடுது. மீனா, நானே ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், ஆண்டி என்னை சரியாகவே நடத்துறதில்ல, அடுத்தாப்புல உங்கள் வீட்டுக்கார் வேறு என்னை பார்த்து தப்பாக நினைக்க ஆரம்பிச்சு சொல்லிட போகிறாரு அப்படின்ட்டு. உங்கள் வீட்டுக்கார் உங்களை தப்பாகவும் பார்க்கல, யார் பண்ணியிருப்பாங்கன்றதுக்காக பார்த்தாரு. இல்லை நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை நான் வெளியிலேருந்து வந்து நேராக ஹாலில் இருக்கிறேன், ஆணியில் மாட்டியிருக்க சாவி எடுத்து கொடுத்த மாதிரி
பேசுகிறாரு அப்படின்ட்டு. நான் ஆணியில் மாட்டியிருக்குன்னு சொல்லவே இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து நிப்பாட்டுறாரு. அதோட இது முடியுது, இந்த விசாரணை முடியுது. அடுத்து ரோகிணி சிட்டி பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. வித்யாக்கிட்ட இருந்து, அவங்க ஃப்ரெண்டு வித்யாக்கிட்ட இருந்து 1,00,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு அந்த செயினுக்காக கொண்டு கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு வராங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.